நீல பருப்பதம். இது வடக்க உள்ள தலங்கள்ங்க. திருஞான சம்பந்த பெருமான் செந்தமிழான தேவாரத்தை பதிக அருளி செய்த பெருமான். அதனால சாமி வடக்கே பயணம் மேற்கொள்ளவில்லை. திருக்காலகத்தி மலையிலிருந்தே வடக்கு உள்ள தலங்களை எல்லாம் பாடினார். 5 தலங்களை எப்படி பாடினார்? வடகையிலை, கைலாயம் என்று சொல்லக்கூடிய வடகையிலை, திருக்கேதாரம், திருக்கோகர்ணம், திருப்பருப்பதம், திரு இந்திரநீல பருப்பதம். இப்படி 5 தலங்கள். இப்ப நம்ம இந்திரநீல பருப்பதம் சாமி திருக்காலகத்தி மலையிலிருந்தே பாடினார். இது எங்க வடக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, திரு நார்த் கட்டிங் சிங் பிக்னதோரி என்ற அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போனா அங்க இருந்து 52 மணி நேரம் டிராவல் டைமா. இது எங்க இருக்குன்னு சொன்னா, ஒண்ணு சுருக்கமா சொன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி, பத்ரிநாத் இருக்கு இல்லைங்களா, பத்ரிநாத்துடைய அந்த மலையில இருந்து அதிகாலை 4:30 மணிக்கு அந்த மலைநிலை நின்று பார்த்தீங்கன்னா திருநீல பருப்பத மலை தெரியுமாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பத்ரிநாத் ஏரியால அந்த பத்ரிநாத், கேதார்நாத் இந்த பகுதியில் இருக்குல்ல மலை மீது இருக்கின்ற பெருமாள். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்திர நீலம்னா நீலம், மேகங்கள் நீல வண்ணமா இருக்கும் இல்லையா, அதுல அந்த மலையில அந்த நீல வண்ண மேகம் குடைந்து அப்படி குவிந்து இருக்கிறதுனால இந்திர நீலம் அப்படின்னு சொன்னாங்க. இந்திர நீல பருப்பதம், பருப்பதம்னா மலைன்னு பேர். அத்தகைய தலத்து பெருமானை திரு காளகஸ்தியிலிருந்து பெருமான் பாடுகின்றார். அப்ப இந்த பதிகத்தை நீங்க நல்லா உற்று நோக்கினா ஒரு விஷயம் தெரியும். சாமிக்கு அந்த தலம் தெரியுது. அருமையா சொல்றாரு, ஒரு பாட்டுல சொல்றாரு, அந்த இந்திரநீல மலை இருக்கு இல்லையா, அந்த பருப்பத மலை, மலையெல்லாம் அருவி கொட்டுது போல இருக்கு. அந்த அருவி கொட்டுறது மாலை மாதிரி தெரிஞ்சிருக்கு சாமி. அது சிவபெருமானுக்கு மாலையாக அமைந்ததுன்னு அவர் பாடுறாரு. அப்ப பார்த்திருக்கிறாரு, அந்த இதை நேரா பார்த்த மாதிரி பாடுறாரு பாருங்க, அருமையா. அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து திரு கேதீச்சரம், இலங்கையில் உள்ள திருத்தலத்தை பாடும்போது அங்க உள்ள தலத்தை அப்படியே பதிவு செய்யறாரு சாமி. பெரியவங்களுக்கு எங்கிருந்தாலும் தெரியும். அப்படிப்பட்ட ஞானம் எல்லாத்துக்கும் வராதுன்னு சாமிக்கும் தெரியும். அதனால திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு, நீ இந்திரநீல பறிப்பதற்கு போய் வழிபாடு செய்ய முடியலே, நீ கவலைப்படாத அப்படின்னு முதல் பாட்டிலேயே சொல்லிட்டாரு. ஒரு எளிய வழியை சொல்லிட்டாரு. என்ன வழின்னு அவரே சொல்றாரு பாருங்க. குளவு பாரிடம் போற்ற வீட்டிருந்து இழகுமான் மழு ஏந்து மங்கையர் நிலவும் இந்திர நீல பருப்பதத்து உழவினான் அடி உள்க நல்குமே அப்படின்னாரு. உள்கன்னா நினைத்தல். இங்கிருந்தே நினைச்ச இந்த பதிகம் பாடு, உனக்கு சாமி அருள்வார்னு முதல் பாட்டிலேயே சொல்லிட்டார். உள்குதல் அப்படின்னா நினைத்தல். மனதால் நினைத்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே இந்த பதிகம் பாடுனா இந்திரநீல பருப்பதத்து பெருமான் உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னு முதல் பாட்டிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய அந்த வரத்தை நம்ம கொடுத்துட்டார். வரம், சாமி கொடுத்த வரம். இதே ராமேஸ்வரத்துல சாமி பாடுறாரு. இந்த பதிகத்தை, ராமேஸ்வர பதிகத்தை யாரெல்லாம் அகலிடம் எங்கும் நீற்று ஏத்த வல்லாருக்கு இல்லை அல்லலேனர். அகலிடம்னா இந்த நில உலகத்துல நீங்க எந்த இடத்துல இருந்து நீ பாடினாலும் ராமநாதர் உங்களுக்கு அருள்வாருங்க. அகலிடம் எங்கும் நின்று ஏத்த வல்லாருக்கு இல்லை அல்லலே. அதேதான் இங்கேயும் இருந்தோம். நீங்க உலகம் எந்த இடத்துல உட்காந்து நீங்க பாடினாலும் இந்திர நீலத்து பருப்பதத்து பெருமான் உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு முதற் பாட்டிலே நமக்கு சொல்லிட்டார். அத்தகைய பெருமானை, ஏன்னா நாம போய் அவ்வளவு தூரம் போக முடியாது, அதனால நீங்க இருந்த இடத்துல நினையுங்கிறாரு. நினைத்தல் தொழில் நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையாத்தான் இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. தமிழ்ல நினைத்தல்னு சொல்றோம் இல்லைங்களா, சமஸ்கிருதத்துல யோகம்னு சொல்றோம். ஒன்றுபடுதல், மனதை ஒன்றுபடுத்துதல். ஒன்று இருந்து நினைமின்கள் அப்படின்னாரு. அப்படி இருந்தா உந்தமக்கு ஊனம் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, எந்த தோஷமும் கிடையாது. அப்ப ஒன்று இருந்து நினைந்து இந்த பதிகத்தை பெருமான் திருவடிக்கு விண்ணப்பித்தால் அத்தனை நன்மை கிடைக்கும். அது பெருமான் சொல்றாரு. 4வது பாடலே, நம் வினைகள் எல்லாம் நாசமாக வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். வினைகள் எல்லாம் முற்றிலும் ஒழிய வேண்டுமா, நன்மைகள் பலவும் உங்களை சென்று வந்து அடைய வேண்டுமா. இந்திரநீல பருப்பதற்கு இறைவனை இந்த பதிகம் கொண்டு இறைவனை வணங்குங்கள், உங்களுக்கு அத்தனை நன்மையும் கிடைக்கும். மிக எளிமையாக
நமக்கு பெருமான் சொல்லுகின்றார். அப்புறம் சொல்றாரு அதே பாட்டுல, இறைவனை நாம வழிபாடு செய்யும் போது ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை மனதில் ஆழமா பதித்துக் கொள்ள வேண்டும். சொல்ற இறைவனுடைய அந்த பெருநிலையையும் தன்னுடைய சிறுமையும் நினைத்து பாருங்கன்னு. என்ன நடக்கும்? நம்மளுடைய கீழான நிலை கண்டிப்பா தெரியும். அப்ப தாழ்வனும் தன்மை நமக்கு வரும். அந்த நிலையில நீங்க பாடுங்க. இறைவனுடைய பெருநிலையையும் அவனுடைய பெருமையும் நம்மளுடைய கீழ்நிலையான சிறுமையும் நினைத்து பார்த்தோம்னா தன்னிலை நமக்கு தெரியும். அந்த நிலையில் நீங்க வழிபாடு செய்யுங்க. அப்படித்தானே செய்யணும். அப்பதான் அந்த முனைப்பு அரும். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு சொல்ல தன்னுடைய முனைப்பு அறணும். நான் என்ற அகந்தை முனைப்பு அறுபட வேண்டும். தேவார திருவாசகங்கள் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுக்கின்ற விஷயமே தன்னுடைய முனைப்பு அறுதல் தான். எல்லா பதிகங்களையும் பெரியவர்கள் தன்னுடைய முனைப்பு அற வேண்டும் என்றுதான் பாடுகிறார்கள். முனைப்பு அற்று பாடுகிறார்கள். திருவாசகம் முழுவதுமே முனைப்பற்று பாடப்பட்டது. அழுது அடி. ஒருத்தர் அழுகிறாருன்னு அர்த்தத்துல முனைப்பு தான் இருக்குமா? யாரும் ஒரு முனைப்போட போய் அழுக முடியுமா? முடியாது. முனைப்பு முற்றிலும் நீங்கிய நிலையில் அருளை செய்யப்பட்டதுதான் திருவாசகம். அப்ப திருவாசகத்தை படிக்கும் போது நமக்கு என்ன வரணும்? முனைப்பு போயிடணும். இறைவனுடைய பெருநிலையை நினைக்கணும், தன்னுடைய சிறுமை நினைக்கணும், முனைப்பு மொத்தமா போயிடணும். அப்படி அழுது அழுது அடியடைந்த அன்பன் மாணிக்க வாசகம் திருவாசகம். அப்ப நான் திருவாசகத்தை பாடுறேன்னு சொல்றது எப்படி சொல்லணும்? நம்ம சொல்லவே முடியாது. நான் போய் வெளியில போய் நான் திருவாசகம் பாடுறேன்னு சொன்னா அதுல முனைப்பு இருக்கா இல்லையா? நான் இன்னைக்கு திருவாசகம் முற்றுவதல் செய்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க திருவாசகம் பாடலைன்னு அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம். திருவாசகம் நான் இன்னைக்கு முழுசா ஒரு முற்றுவதல் செஞ்சீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க திருவாசகம் படிக்கலைன்னு அர்த்தம். திருவாசகம் என்ன சொல்லுது? முனைப்பட்ட நிலையை சொல்லுது. அப்ப இதை நான் செய்தேன், இதை நான் செய்தேன் அப்படி சொன்னாவே அது முனைப்பு வருது. அப்ப நான் திருவாசகம் முற்றோல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனையை நான் செய்தேன்னு சொன்னா அது பெரிய சோதனையாத்தான் வந்து முடியும். அதான உண்மை. இப்ப சமயத்துல பேப்பர்ல அதை பார்த்தேன். அதான் திருவாசகம் படிச்சு சாதனை புரிந்தார்கள் அப்படின்னு வந்தது. இதுல சாதனைக்கு என்ன இருக்கு? அது வேதனை தான் மிஞ்சும். நான் படித்தேன்னு சொன்னா அது என்னது? அது ஆணவ போக்கு. அது தன் முனைப்பட்ட நிலையில் அருளிய அந்த திருவாசகம் படிக்க படிக்க கண்ணீர் வருமே தவிர வேற என்ன வரும்? முனைப்பு எப்படிங்க வரும்? ஆக மொத்தம் அதை படிக்கவில்லை என்றுதான் கருத வேண்டும். ஐந்தாவது பாட்டுல இந்த கருத்தை பேசுறேன். இந்திர நீளத்து பருப்பதத்து பெருமான் இறைவன் அந்த மலையில் விழுகின்ற அருவியை தன்னுடைய மாலையாக கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஐந்தாவது பாட்டுல சாமி அதை பாடுறார். மருகுமான் மடமாதோர் பாகமாய் பரகுவார் வினை தீர்த்த பண்டினன் இறைவன் இந்திர நீல பருப்பதத்து அருவி சூடிடும் அடிகள் வண்ணமே அப்படின்னு பாடுறாரு. இங்க இருந்தே அவர் பார்க்கிறார். திருமலை தரிசனத்தை அவர் கண்டார். ஒன்பதாவது பொதுவா அது எட்டாவது பாடல் எல்லாமே நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அது நாவுக்கு ராவணனுடைய அந்த ஆணவ போக்கை சுவாமி அழித்த நிலை. இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. திரு நாவுக்கரச பெருமான் எங்க போறாருன்னா திரு சத்தி முற்றத்துக்கு போயிருக்கிறார். அங்க போய் பெருமானே நான் பிற சமயத்திலிருந்து வந்துட்டேன், இன்னும் எனக்கு அதை புழிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. இத்தனை காலம் நான் இந்த உண்மை மெய்யான சமயத்துக்கு நான் வரல. அதனால தங்களுடைய பொன்னார் திருவடியை என் சிறை மீது வைக்க வேண்டும். அவர் திருவடி தீட்சை கேட்கிறார். பொன்னார் திருவடி என் சிறை மீது வைக்கிறார். அதான் தாடலை யோகம். இவட நேரம் தானே பேசணும். தாடலை யோகம். அப்ப இறைவனுடைய அறிவீச்சு செல் நம்மளுடைய அறிவீச்சையில் தான் வரும். என்னுடைய அறிவீச்சையில் என்று ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தாழ்வனும் தன்மையில் வேண்டுகின்றார். இறைவனுக்கும் சரிதான் தோணுது. ஆனாலும் அவர் என்ன சொல்ற? நல்லூருக்கு வா அப்படின்ட்டு. ஏன் அவருக்கு அங்க கேட்டோன்னு கொடுக்கல அப்படின்னா, நாள்தோறும் அம்பிகை திரு சக்தினா அம்பாள் சக்தி முற்றத்துல அம்பிகை நாள்தோறும் இறைவனுடைய திருவடிக்கு பூஜை செய்கிறாங்க. அந்த பூஜையில அந்த திருவடியை இவருக்கு கொடுத்துட்டு அவர் அந்த அம்மா பூஜை பண்ண முடியாது இல்ல அம்மா பாருங்க. அதனால நீ நல்லூருக்கு வா அப்படின்ட்டு.
அங்க உனக்கு தர்றேன் அப்படின்னு நல்லூருக்கு வந்தாரு. சாமி தரிசனம் பண்ணாரு. சாமி இறைவன் அந்த திருவடி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் என்று உருகி பாடினார். தரிசனம் பண்ணா பண்ணிட்டு வெளியில வந்தார். எப்பவுமே திருநாவுக்கரசு பெருமா அடக்கமா அப்படி பணிந்து ரொம்ப ஒரு வயது 80 வயது ஆயிடுச்சா, தள்ளாடி புதுமை இல்லையா, அந்த பக்தி அன்பு தூர அப்படி வருவார். அன்னைக்குன்னு பாட்டு திருநல்லூர்ல இருந்து வெளியில வரும்போது இப்படி கம்பீரமா வர்றாரு. ரொம்ப கம்பீரமா வர்றாரு. எல்லா அடியார்களும் பாக்குறாங்க, அந்த ஊர் அடியார்கள் நாவுக்கரசு பெருமானி இருப்பாரு, இப்ப இளைஞர் மாதிரி இப்படி கம்பீரமா வர்றாரு, நெஞ்சு எல்லாம் நிறுத்திட்டு இப்படி வெறப்பா நேரா வராரு, அப்படி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா நாவுக்கரசு பெருமாட்டி அவர் ரொம்ப அப்படி தெளிவா நெஞ்ச நிறுத்திட்டு இப்படி மேல வர்றாரு. சில அடியார்கள் வந்து பணிந்து கேட்கிறாங்க சாமிகிட்ட, சாமி நீங்க எப்போதுமே ஒரு பணிவா ஏதாவது வருவீங்க, இன்னைக்கு எப்படி இதான் வர்றீங்களே சாமி, கொஞ்சம் இருமாப்போட வர்ற மாதிரி இருக்கே, இருமாப்பு உங்ககிட்ட எப்பவுமே நாங்க பார்த்தது இல்லையே, இன்னைக்கு நாங்க பாக்குறோமே, இதுக்கு என்ன ஏதாவது காரணம் யாது அப்படின்னு பணிந்து கேட்கிறாங்க. சொன்ன திருநாவுக்கரசு பெருமாள் விழுந்து விழுந்து சிரிச்சாராம். இதெல்லாம் பதிகத்துல அவரே சொல்றாரு, விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறாரு. சாமி நீங்க சிரிக்கிறதுக்கு அர்த்தம் தெரியல, என்ன சொல்றேன், இந்த இலங்கை வேந்தன் ராவணன் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து சிவபெருமான்ட்ட பக்தி உடையவன் தான். ஆனா அந்த கைலாயமலையே போய் எடுத்துட்டு போய் தன்னுடைய இலங்கையில வைக்கிறன்றது ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம் இல்லையா. ஆனாலும் அவன் போய் கையில போய் எடுத்தான் கைலாயமலைய. சாமி என்ன பண்ணாரு, அவருடைய திருவடி இருக்கு இல்லையா, வலது திருவடியில அந்த வலது பெருவிரல ஒரு சின்ன பெருவிரல் லேஸ் அப்படி ஒரு அமுக்கம் டச் பண்ணார், அவ்வளவுதான். அவன் நசிஞ்சிட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அழுது குமிச்சிட்டான். அப்புறம் காப்பாத்தின இவர் தான், அது வேற விஷயம். அது முந்திய பூர்வாங்கத்துல. ஆனா ராவணனை உலகம் என்ன சொல்லுது, மிகப்பெரிய வீரன், அசகாய சூரன், அவரை வெல்ல யாரும் இல்லை, அவனை மாதிரி இருமாய்ப்பு எதிர் யாரும் இல்லை, அப்படிப்பட்ட வீராதி வீரன் சூராதி சூரனை சாமி பெருவிரல் கொண்டு லேசா ஒரு டச் பண்ணதுலயே இப்படி ஆயிட்டாமே. ஆனா சாமி என்ன தெரியுமா, எனக்கு 2 திருவடியும் தலைமையில வச்சாரு. நான் இப்படி இருக்கேன் பாருங்க, நான் தான் வீரன், ராவணன் வீரன் நீ எப்படியா சொல்லுவீங்க, நான் எவ்வளவு, நான் தான் வீரன் சூரன், அந்த இருமாப்புல நான் வர்றேன், 2 திருவடியை மேல வச்சாரப்பா, அத்தனையும் நான் தாங்கிக்கிட்டேன், அப்ப நான் எவ்வளவு பெரிய வீரன், அதனாலதான் நான் சந்தோஷம் அப்படி வர்றேன் அப்படின்னா. இதுல என்னன்னா, இது பாடலாரி சாமி பாடுறாரு, என்ன அப்படி நம்ம அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய திருவடியை திருவடி சூட்டப்பட்டவர்களுக்கு உலகத்துல அதுக்கு மேல ஒரு பெரிய இதே கிடையாது, அவங்கதான் டாப் நம்பர் 1, அவங்கதான், அதுக்கு மேல ஒன்னே கிடையாது. அப்படி ஒரு மேலான நிலை இறைவனுடைய திருவடி சூட்டப்பட்டவர்கள். அதனால இந்த 8வது பாட்டெல்லாம் நாவுக்கரசர் பெருமான, இவரும் ராவணனை ஞானசம்பந்த பெருமானும் பாடுவார். 9வது பாட்டுல சொல்ற, இறைவனை நினையாதவரை அப்படின்னாரு. இறைவனை நினைக்காதவரை கூட்டம் வந்து கொல்லும், கூட்டம்னா யமன், யமன் வந்து கொல்லுவான். யமன் ஏன் கொள்றான் அப்படின்னா, இறைவனை சார்ந்து செல்பவர்களுக்கு இறைவனுடைய வழி நடத்துதல் உண்டு, இப்படி இப்படி நடக்குன்னு நமக்கு சாமி சொல்லி கொடுப்பாரு, அந்த வழியில செல்வார், நல்ல வழியில செல்வார், நம்மளை வழி நடத்துவார். உலகிலே பாருங்க, நல்லோரிடம் நாம் சார்ந்து செல்லும் போது நல்ல வழியில நாமளும் பயணிப்போம், தீயோரை சார்ந்து செல்லும் போது தீய வழியில் பயணிப்போம். உலகத்திலே மிகப்பெரிய நல்லவர் யாருன்னா அவர் ஒருத்தர் தான், சிவபெருமான் தான். தர்மங்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாதேவன். அவரை சரணடையும் போது அவர் நம்மளை வழி நடத்தும் போது நமக்கு என்ன சிக்கல் வந்தது. அப்படி அந்த நெறியில் நில்லாதவர்களை யமன் வந்து கொள்ளுவான். அப்படின்னா யமன்னா துன்பத்தை தருவான், கூட்டம் வந்து கொள்ளும், துன்பத்தை அது கொடுக்கும். நம்ம யமன் கொள்ளுவான், யமன் கொள்வான், யமன் துன்புறுத்துவான் என்பதை என்ன பலர் என்ன நினைக்கிறாங்கல்ல, அந்த உடம்பு விட்டு உயிர் பெரிய காலத்துல இருந்து எடுத்துட்டு போறோம்னு நினைக்கிறாங்க. இல்ல, நம்ம உலகத்துல எப்ப துன்பம் வந்தாலும் துன்பத்தை கொடுக்குற அவர் தான்.
என்ன துன்ப கஷ்டம் வந்தாலும் அதை கொடுக்கறதும் அவர் தான் வந்து கொடுக்குறாரு. அப்படி கூட்டம் வந்து நம்மளை குமைப்பதன் முன், நம்மளை துன்புறுத்திற்கு முன் அவரை நினைனர். இறைவனை நினை, உனக்கு எல்லா நலமும் கிடைக்கும். இதை விட ஒரு சிறந்த ஒரு வழி, எளிய தவம் உலகத்துல ஏதாவது இருக்குமானா இது கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட பெருமான் அடியார்களுக்கு அன்பராயிருப்பான். அடியார்களுக்கு அன்பராயிருப்பான். நிறைவு பாடலிலே இந்த இந்திரநீலு பருப்பறுத்து அந்த திருப்பதிகத்தை பாடல் கொண்டு யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையா நல்லா இருக்கப்பா, எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லாத நல்ல வாழ்க்கை. இங்க சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கும் போது திருமுருகன் மூண்டியில சுந்தரமூர்த்தி நாயனை சேக்கிழார் பெருமான் வணங்குகிறார். பெரிய புராணத்துல என்ன சொல்ற பாருங்க, செறிவு உண்டென்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கும் குறியொன்றாயிலும் குறை ஒன்றும் இல்லோ அப்படின்னாரு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அருள் செய்யக்கூடிய திருமுருக பெருமான், திருமுருகநாதர் வீட்டிருக்கின்ற, திருமுருகன் மூண்டில் வீட்டிருக்கின்ற அந்த திருமுருகநாதர் பெருமானுடைய அருளால் எனக்கு எந்த குறையும் இல்லைனர். யாரு? தமிழகத்தை ஆண்ட சேக்கிழார் பெருமான், முதலமைச்சர். எனக்கு எந்த குறையும் இல்லைனர். அப்ப இறைவனுடைய அருள் பெற்றவர்களுக்கும் குருவருடும் திருவருளும் பெற்றவர்களுக்கும் எந்த குறையும் வராது. நிறைவான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த பதிகத்தை ஓதினால் அந்த பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்று பேசினார். ஏன்னா உலகத்திலே நிறைவு அப்படின்னு சொன்னா சிவபெருமானத, அவர் தான் நிறைந்தவர். நாமெல்லாம் மற்ற உயிர்கள் எல்லாம் குறைந்தவர்கள், குறைவுடையவர்கள். ஆனால் இறைவனை வணங்குவதர்கள் நிறைவுடையோர்னர் திருஞான சம்பந்தர். நாங்கெல்லாம் குறைவுடையோர் தான், உண்மைதான். ஆனா இறைவனை வணங்குவதில் நாங்கள் நிறைவுடையவர். ஏன்னா அந்த வணங்குவதில் நிறை, அந்த வணங்குவதன் மூலமாகவே அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அதான் முக்கியம். அது நிறைவான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருள் என்பதை சொல்லி, அந்த நிறைவான வாழ்வை நாம் பெற திரு இந்திரநீலத்து பருப்பதித்து இந்தள பண்ணில் அருளப்பட்ட ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருப்பதிகத்தை அவர் தம் திருவடியை வணங்கி இந்திரநீலத்து பருப்பதத்து பெருமானுக்கும் திருமுருகநாத பெருமானுடைய திருவடிக்கும் விண்ணப்பிப்போமாக. திருச்சிற்றம்பலம்.